இந்த பணக்காரன் அவனோட தம்பிகளுக்காக ஒரு நல்ல டுட்டோரை தேடிக்கிட்டு இருக்கிறான். பட் அங்க இன்டர்வியூக்கு வந்திருக்க பொண்ணுங்களோட இன்டென்ஷன்லாம் தப்பா இருக்குது. இவனும் எல்லா பொண்ணுங்களையும் ரிஜெக்ட் பண்ணிட்டான். அதுல ஹீரோயின் கடைசியா வந்துட்டு அவளோட ரிப்போர்ட்ஸை கொடுக்குறா. பார்த்தா அதுல எல்லா சப்ஜெக்ட்லயும் இவ ரொம்ப கம்மியா மார்க் வாங்கியிருக்கிறா. இவ்வளவு கம்மியா மார்க்ஸ் வச்சுக்கிட்டு இன்டர்வியூக்கு வந்திருக்காளேன்னு இந்த பணக்காரனுக்கு ஒன்னும் புரியல. அதுக்கு ஹீரோயினும் அது என்னோட லாஸ்ட் இயர் மார்க் ஷீட், இதுதான் என்னோட இப்போ உள்ள மார்க் ஷீட்னு சொல்லி கொடுக்குறா. இவ்வளவு மோசமா ஸ்கோர் வாங்கிட்டு இருந்த பொண்ணு நல்லா படிச்சு ஸ்கூல் டாப்பராவே மாறிட்டா. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ரொம்ப நல்ல டுட்டோரா இருப்பேன்னு. ஹீரோயினோட எனர்ஜி பணக்காரனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. உடனே ஒரு 1 மில்லியன் கார்டு எடுத்து அவன் கிட்ட கொடுத்துட்டு நீ செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்றா. நெக்ஸ்ட் 2 பேரும் வீட்ல அந்த பசங்களை பார்க்க வந்திருக்காங்க. அப்ப டோர் கீழே லைட்டா தண்ணி சொட்டுற மாதிரி ஹீரோயின் நோட் பண்றா. டோர் லைட்டா ஓபன் பண்ணவும் மேல இருந்து அழுக்கான தண்ணி கொட்டுது. இது எல்லாமே அந்த பசங்க பண்ற சேட்டை தான். இந்த பணக்காரனுக்கு 2 தம்பி இருக்காங்க. ஒருத்த பேரு ஹென்றி, இன்னொருத்த பேரு ஜாக். ஹீரோனை பயமுறுத்துறதுக்காக ஹேரை ஊத்திக்க அவன் மேல எறிறாங்க. பட் அது ரொம்பவே ஈஸியா ஹீரோயின் கையிலே பிடிச்சிடுறா. ஜாக்கோட ஹேரை கலர் பண்ணிருக்கான்னு ஹீரோயின் பார்த்ததும் ஏன்னா அவனை பாத்ரூம் இழுத்துட்டு போய் டை எடுத்து அவன் தலையிலே ஊத்திடுறா. அது ட்ரை ஆகிற வரைக்கும் இவன் வாஷ் பண்ணிடக்கூடாதுன்னு இவனோட கையையும் கட்டி போட்டுடுறா. இவ்வளவு தைரியமா நடந்துக்கிறது இந்த பணக்காரனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அதனால ஹீரோயினுக்கு அங்கே ஒரு ரூம் கொடுத்துட்டு 3 நாளுக்கு மேல இங்க தாக்கு பிடிச்சிட்டேன்னா எக்ஸ்ட்ரா 1 மில்லியன் கூட தரேன்னு டீல் போடுறாரு. இது பிடிக்காத இந்த 2 பசங்களும் அவனோட வாட்சை ஒளிச்சு வச்சுக்கிட்டு அதை அந்த பொண்ணு தான் எடுத்துட்டான்னு அவங்க அண்ணன் கிட்ட போய் சொல்றாங்க. அது ரொம்பவே சென்டிமெண்டான வாட்சுங்கிறனால அந்த அண்ணனும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாரு. இருந்தாலும் அவளை மாட்டி விடுறதுக்காக தான் இந்த பசங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அந்த 2 வாட்சையும் இந்த பணக்காரன் இந்த பொண்ணுக்கே கிஃப்ட் பண்ணிடுறான்.